ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்வேஸ் பி ஹாப்பி. போற்றுவோர் போட்டட்டும், தூற்றுவோர் தூட்டட்டும். நாமவே இருப்போம். நமக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு லைஃப்பை ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். நான் வந்து இந்த வழி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தேஜஸோட லஞ்ச் பாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா தக்காளி சாதம் தான் வந்து கேட்டிருந்தாங்க. தக்காளி வந்து ஃபஸ்ட்டு வந்து வணக்கி வந்து வச்சாச்சு. சாப்பாடு வந்து அதுக்கப்புறம் தான் குக்கரில் வந்து வச்சுருந்தேன். விசில் வர வரைக்கும் அது வந்து ஆட்டுன்னு சொல்லி எடுத்து வந்து வச்சுட்டு அப்போல்லாம் வந்து சுட்டுருந்தாங்க. தயிர் வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஊற்றி வந்து கொடுத்தாச்சு. லஞ்செல்லாம் பேக் பண்ணி வெளியே வரும்போது அப்போ தான் வந்து மெதுவாக புறப்பட்டு இருந்தால் லேட் ஆச்சுட்டா ஹரிபரியாக சீக்கிரம் புறப்பட்டுன்னு சொன்னால் அப்போ தான் லேட்டாக வந்து புறப்படுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து கண்டிப்பாக செய்வான். நானே ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு போடான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நாய்க்கு சாப்பாடு வேணும், கண்டிப்பாக வேணும், பால் ஊற்றி தான் வேணும், சூடான சாப்பாடு தான் வேணும்னு சொல்லிட்டான். அவனுக்கு லஞ்சு கொடுத்தப்போ கொஞ்சம் சாப்பாடு வந்து இருந்துச்சுங்க. அது கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு காஃபி குடிக்கிறதுக்காக டீ வந்து ஒரு டம்ளர் பால் வந்து வச்சுருப்பார். அதை வந்து எடுத்து ஊற்றி கொடுத்து விட்டு அவரும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்புல. கீழே அப்பா வந்து வெயிட் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. சரின்னு தேஜஸும் போயிட்டு நாய்க்கெல்லாம் சாப்பாடு வந்து போட்டுட்டு வந்து அவனை வந்து கிளம்பிட்டான். குருவி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 5-6 நாளாகவே வந்து க்ரில்லுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறனால கழட்டி வந்து வச்சுருந்துச்சு. இன்றைக்கி அதை எடுத்து வந்து க்ரில்லில் வந்து தனித்தனியாக மாட்டிட்டோம். முதல்ல பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒட்டுக்காக வந்து மாட்டியிருந்தோம். இந்த சைடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து மாட்டிட்டோம். எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி சூப்பராக அம்மா வந்து பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் பண்ணி வந்து கொடுத்துருச்சு. கொத்தமல்லி தழை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து டெய்லி வந்து போட்டுருவார். தினையும் வந்து டெய்லி வந்து வச்சுருவாரு. அப்பா வந்து டெய்லி தண்ணி அதெல்லாம் வந்து மாற்றி வந்து வச்சுருவாங்க. இந்த எங்கள் வீட்டு கிளிக்கு என்ன தான் தெரிலைங்க, முட்டை வச்சுட்டே இருக்கும், கீழே வந்து தள்ளி விட்டே இருக்குது. இதுதான் காமெடி. எதுக்கு வளர்த்துறோன்னே தெரியாமல். கடைசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ட்விஸ்ட்டு. கழுத்தை வந்து எங்கள் வீட்டுக்கார சுளுக்கிடுச்சுன்னு வந்து சொல்லிட்டாரு. கோயிலுக்கு வேறு போகணுன்னு வந்து கிளம்பணும். திடீர்னு வந்து கழுத்து சுளுக்கிடுச்சுன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறது, எப்படி கார் ட்ரைவ் பண்ணுறது, யாரை வச்சு ஓட்டுறதுன்னு வேறு தெரில. சரி போய் ஊசி போட்டு வந்து போயிடலாம், ஸ்ப்ரே வந்து போட்டு போயிடலான்னு இவரும் வந்து என்னென்னமோ சொல்கிறாரு. ஆனால் எனக்கு வந்து டென்ஷனே தீரல. சரி கொஞ்சம் நல்லா இருக்கும்போது கூப்பிட்டு போனோம்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குங்க. உடம்பு சரியாமல் கூப்பிட்டு போனால் என்னமோ ஏதோன்னு வந்துட்டே இருந்திருக்கோம். சரி நான் வந்து யோசிச்சிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா எல்லாமே சும்மான்னு சொன்னோன்னே எனக்கு சரியான டென்ஷன் மண்டைக்கு மேலே வந்து ஏறிடுச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டேங்க. கிளம்பி போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா எங்கள் சித்தி வந்து போய் கூப்பிட்டு வந்து போகணும். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவோட அப்பாவோட குலதெய்வ கோயில். ரீசெண்டாக தாங்க கும்பாபிஷேகம் வந்து நடந்து முடிஞ்சுது. கும்பாபிஷேகத்துக்கு வந்து நான், அப்பா, ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து போகலை. அம்மாவும் சித்தியும் மட்டும்தான் வந்து போயிருந்தாங்க. இன்றைக்கி அமாவாசைங்கங்காட்டி போய் சாமி வந்து கும்பிட்டுட்டு பெண் குழந்தைகளுக்கெல்லாம் வந்தீங்கன்னா பாத்திரம் வந்து கொடுக்குறது வந்து பெண்டிங் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி அம்மாவுக்கும் சித்திக்கு வந்து வரவே இல்லை. அதையும் வாங்கலான்னு சொல்லி தான் வந்து போயிருந்தேங்க. கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா மாதம்பட்டி டு தொண்டாமுத்தூர் போகிற ரோட்டு மேலேயே வந்து இருக்குது. இந்த கோயில் வந்து கவர்மெண்ட் எடுத்துருச்சுங்களாமா. எனக்கு இப்போ தான் வந்து தெரியும். எங்கள் பாட்டி வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் சொல்லிகிட்டே இருந்துச்சு, சாமி எங்கள் குழந்தை கோயிலுக்கு வாங்க போகலாம், கும்பாபிஷேகம் பண்ணால் உங்களையெல்லாம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா எங்கள் பாட்டி வந்து லாஸ்ட் இயர் வந்து இறந்துட்டாங்க. இப்போ தான் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு வந்து இருக்குது. எங்கள் பாட்டி இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப சேடாக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் போயே ஆகணும்னு சொல்லிட்டு அம்மாவும் சித்தியும் வந்து போய் சாமியும் கும்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து போயிருக்கேங்க. போய் பார்த்தா அமாவாசைக்கு அவ்வளோ ஒரு கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்து வந்திருப்பாங்க. எல்லாருமே வந்து புக்கு வந்து பாட்டு வந்து படிச்சுட்டு இருந்தாங்க சாமிக்காக. கன்னடத்தில் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு பார்க்குறக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தமிழில் படிச்சிருக்க வந்து பார்த்துருக்கேன். கன்னடத்தில் பாடுவாங்கன்னு தெரியும். ஆனால் நம்ம சொந்தக்காரரே பாடுவாங்கங்கிறது தெரியாதுங்க. சூப்பராக வந்து எல்லா தாலாட்டு பாடல் அதெல்லாம் வந்து பாடிட்டு வந்து இருந்தாங்க. அதையும் வந்து பார்த்துட்டு சித்தி பொண்ணோட பொண்ணு, அதாவது எங்கள் அக்கா பொண்ணையும் வந்து கூப்பிட்டு வந்து போயிருந்தோம். அவள் ஒரே அழுகாச்சி. கூட்டத்தை பார்த்தோன்னையே சரி இவள் வந்து வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக வந்து உட்காந்துட்டோம். பூஜை வந்து நாங்கள் போய் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. நாங்கள் ஒரு இடத்துல வந்து உட்காண்ட்ருந்தோம். அப்படியே வீடியோவும் எடுத்து அவளையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து உட்காண்டோம். பூஜையெல்லாம் கூட்டமாக இருந்துச்சுன்னு நாங்கள் போய் கலந்துக்கவே இல்லை. கடைசியில் போய் சாமிக்கு வந்து கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு வந்து இருந்தோங்க. டைரெக்டாக வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்து போயிட்டோம். சாமி பூஜை வந்து முடிஞ்சோன்னையே சாப்பாடு வந்து போட்டாங்க. அப்பா, ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சூப்பராக வந்து சாம்பார், ரசம், பொரியல், ஃபுல் மீல்ஸ் வந்து போட்டாங்க. வடை பாயாசத்தோட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக வந்து அதையெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டு சரி சாமி பிள்ளைன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து கூட்டம் இல்லாமல்
திருப்தியாக வந்து போய் வந்து சாமி வந்து கும்பிட்டேங்க. சாமி வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க. வேட்டைக்காரன் சாமி பார்க்குறக்கே சாமி வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த சாமியை வந்து கும்பிட்டுட்டு கனி பொட்டு அதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. அதையும் வந்து வாங்கிட்டு பிரசாதம் பார்த்துட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லோரும் சாப்பிட்டாச்சு. எல்லாருமே பார்த்துட்டிங்க அப்படின்னா வெளி ஊர், அதாவது ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரமாக இருக்கிற ஊர் எல்லாருமே பஸ் ஏறி தான் வந்து போகணும். அங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா பஸ் ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. ஒன்று மாதம்பட்டியில் இறங்கி நடந்து வரணும், இல்லை ஆட்டோ பிடிச்சி வரணும். இல்லை அப்படின்னா வண்டியில் வரவங்க தான் வந்து வர முடியும். டக்குன்னு வந்து யோசிச்சா வர முடியாதுங்க. ஆனால் கோயில் கோபுரமெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக தெளிவாக அவ்வளோ ஒரு அழகாக வந்து கட்டியிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் தான் வந்து கேட்டே இருந்தார், இது சிவன் கோத்திரமா இல்லை என்ன கோத்திரம், பெருமாளா, எப்படி வந்து கட்டியிருக்காங்கன்னு. எனக்கு சுத்தமாகவே ஐடியா இல்லை. ஒரு நாள் வந்து வரலாறு வேணால் யாராவது கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. கோயில் வந்து அவ்வளோ சூப்பராக குட்டியாக இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக வந்து கட்டியிருந்தாங்க. பின்னாடி பார்த்துட்டிங்க அப்படின்னா தோட்டத்துக்குள்ளே தான் கோயில் சாமி வந்து வச்சுருந்தாங்க. சாமி மட்டும் எடுத்துகிட்டு இந்த வேலெல்லாம் வந்து இந்த கருப்பராயன்னு சொல்லி அங்கேயே தான் வந்து வச்சுருந்தாங்க. நானும் அக்கா பொண்ணும் வந்து போயிட்டு அங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரலான்னு சொல்லி வந்து போயிருந்தோம். அவளே கூப்பிட்டு போனப்போ சூப்பராக வந்து சாமி வந்து கும்பிட்டாங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு வந்து கும்பிட்டு வந்து இருந்தா. நானும் அவளை வீடியோலாம் எடுத்துகிட்டு சுற்றி வந்து தோட்டங்க அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே திண்ணூரெல்லாம் அங்கே வந்து வச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். சரியான வெயில். அவள் கீழே வேறு விழுந்துட்டா, ஃபுல்லாக வந்து ஈரமாயிடுச்சு. எனக்கு வேறு அவளை ட்ரெஸ் வேறு மாற்றி வேறு விடணும், அந்த யோசனையிலே இருந்தேன். சரி எப்படியாவது அவளை காருக்கு வந்து கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லி டக்குன்னு வந்துட்டு அது இதுன்னு சொல்லி பேசிவிட்டு அப்படியே வந்து வெளியே வந்து கூப்பிட்டு வந்துட்டுங்க. அம்மாவும் சித்தியும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து பெண் பிள்ளைகளுக்கு பாத்திரம் தருவாங்கள்ல, அது வந்து வாங்குறதுக்கு வந்து போயிட்டாங்க. ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பித்தளையில் குடம் வந்து கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ ஒரு ஃபினிஷிங்கில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நமக்கு எத்தனை சாமானம் இருந்தாலும் புது சாமானம் வந்தால் தான் நமக்கு பிடிக்கும். ஆனால் அவ்வளோ ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் இப்போவே வந்து சொல்லி வச்சுட்டேன், எங்கள் வீட்டு புண்ணியார்ச்சனைக்கு இந்த குடத்தை வந்து கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாக்கு தோட்டங்கிறங்காட்டி இந்த காய் வந்து பொறுக்கிட்டு வந்துருந்தாங்க. சாக்காக வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இது காயை வச்சு பாக்கா உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு டீட்டெயில் தெரியல. அங்கே வந்து எல்லாம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து வேலை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படியே பாத்திரத்தையும் வாங்கிட்டு அம்மாவும் சித்தியும் வந்து வந்தாச்சு. நாங்களும் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் சித்தி கொண்டு போய் வந்து இறக்கி விட்டுட்டுங்க. ரிதன்யாவும் வந்து தூங்கிட்டா. அவளே கொண்டு போய் வீட்டில் வந்து விட்டுட்டு அப்படியே ரெஃப்ரெஷ்ஷாக அங்கே ஒரு சூப்பரான ஒரு காஃபி வந்து குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போயிருந்தோம். இவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா ட்வின்ஸு. அவன் பாருங்கள் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஜாலியாக எங்களெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஹாப்பி மூடு வந்து ஆயிடுச்சு. அமைதியாகவே இருப்பான், ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருப்பான். அவனே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். வர வழியில் எங்கள் அக்காவோட பெரிய பையனை பார்த்தா ஒரே அழுகாச்சு. சித்தி நானும் வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கட்டமாயிடுச்சு. சரி ஒரு நாள் வந்து வரேன்டான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டேங்க. வர வழியில் தேஜஸ் ஒரே ஃபோன், எனக்கு ஸ்கூல் விட்டு வந்தாச்சு, பசிக்குது, வீட்டில் ஒன்றுமே செஞ்சு வைக்கல, எனக்கு சாப்பிட்றதுக்கு வேணும்னு சொல்லிட்டு பிரியாணி சில்லி வந்து வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.